சிவபெருமானின் முக்கியமான 10 அவதாரங்கள். 1. வீரபத்திரர் அவதாரம். தக்ஷன் சிவபெருமானை அவமதித்த போது சதி தேவியின் தியாகத்தால் சிவனின் கோபத்திலிருந்து வீரபத்திரர் தோன்றினார். அர்த்தம்: அகங்காரத்தையும் துர்மார்க்கத்தையும் அழிக்கும் நீதிகரமான கோபம். 2. காளபைரவர் அவதாரம். பிரம்மாவின் பெருமையை ஒடுக்க சிவன் காளபைரவராக தோன்றினார். அவர் பிரம்மாவின் ஒரு தலை வெட்டினார். அர்த்தம்: காலத்தையும் கர்மத்தையும் கட்டுப்படுத்தும் இறைசக்தி. 3. அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம். ஒரு பாகம் சிவனும் மற்றொரு பாகம் பார்வதியும் சேர்ந்த வடிவம். அர்த்தம்: ஆண் பெண் சக்திகளின் சமநிலை, படைப்பின் அடிப்படை ஒன்றிணைவு. 4. நடராஜர் அவதாரம். இயக்கத்தின் கடவுள், ஆடல் வடிவில் பிரபஞ்சத்தின் பிறப்பு, நிலை, அழிவு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வடிவம். அர்த்தம்: பிரபஞ்சத்தின் சுழற்சி மற்றும் உயிரின் ரிதம். 5. லிங்கோத்பவ அவதாரம். பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என வாதிடும்போது சிவன் முடிவற்ற தீவெழும் லிங்க வடிவில் தோன்றினார். அர்த்தம்: இறைவன் அளவிட முடியாதவன், வடிவற்றவன். 6. மகாகால அவதாரம். காலத்தையும் மரணத்தையும் தாண்டி நிற்கும் வடிவம். உஜ்ஜயினியில் மிகவும் வழிபடப்படுகிறது. ஓம் அர்த்தம்: மரணத்தின் மீதும் காலத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் சக்தி. 7. பசுபதிநாதர் அவதாரம். அனைத்து உயிர்களையும், குறிப்பாக விலங்குகளையும் காப்பாற்றும் கருணை வடிவம். அர்த்தம்: உயிரினங்களின் தெய்வீக பாதுகாவலன். 8. அனுமன் ருத்ர அவதாரம். சில புராணங்களில் அனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக குறிப்பிடப்படுகிறார். அர்த்தம்: பக்தி, வலிமை, பணிவு. 9. துர்வாச முனிவர் அவதாரம். அவசரமான கோபத்துடனும் ஆனால் ஆழ்ந்த ஞானத்துடனும் இருந்த முனிவர். அர்த்தம்: தவம், ஒழுக்கம், ஞானத்தின் சக்தி. 10. அசுவத்தாமா அவதாரம். சில புராணங்கள் கூறுவதுபடி கலியுகம் முடியும் வரை உயிரோடு இருக்கும் சிவனின் ஆற்றல் வடிவம். அர்த்தம்: கர்மம், பொறுமை, நியாயத்தின் நிலைத்தன்மை.